நாசரேத்தில் வாழ்ந்த மரியாளிடம் கர்த்தரின் தேவதூதன் தோன்றி, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார். சீசரின் கட்டளையின்படி யோசேப்பும் கர்ப்பமுள்ள மரியாளும் பெத்லகேம் நோக்கி பயணம் செய்தார்கள். அது தேவனின் திட்டத்தின் ஒரு பகுதி. பெத்லகேமில் அவர்களுக்கு விடுதி கிடைக்கவில்லை. இறுதியில் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் இயேசு பிறக்க வேண்டிய நேரம் வந்தது. அந்த இரவில் மாட்டுத் தொழுவத்தில் மரியாள் ஒரு குமாரனை பெற்றாள். அவரை துகில் சுற்றி தொட்டிலில் வைத்தாள். இரட்சகர் உலகிற்கு வந்தார். அருகில் இருந்த வயல்களில் மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் தோன்றி, இன்று உங்களுக்காக இரட்சகர் பிறந்தார் என்று அறிவித்தார்கள். வானம் தேவதூதர்களின் ஸ்தோத்திரத்தால் நிறைந்தது. மேய்ப்பர்கள் விரைந்து வந்து மாட்டுத் தொழுவத்தில் குழந்தை இயேசுவை கண்டார்கள். அவரை வணங்கி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசுவின் பிறப்பு உலகத்திற்கு நம்பிக்கையின் ஒளியை கொண்டு வந்தது. அவர்தான் நம் இரட்சகர்.